Hi friends, welcome to chapter 11 miscellaneous class 12th max பார்த்துட்ருக்கோம். அது without program solution நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில், இது ஒரு லைன் இது ஒரு லைன், ரெண்டு பெர்பெண்டிகுலர் தான். பெர்பெண்டிகுலர் நம்ம வெக்டார்லேயே ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம். என்னென்னா ரீகால் பண்ணுங்கள். எப்போ வெக்டார் பெர்பெண்டிகுலர் சொல்லுவோம், ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் டாட் ப்ராடக்ட் பண்ணால் 0. இங்கே அதே தான் கொஞ்சம் மாற்றி சொல்லுவோம். a1 into a2 plus b1 into b2 plus c1 into c2 0 வருதான்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ a1 b1 இது a1 இது b1 இது c1 இது a2 இது b2 c2 சப்ஸ்டியூட் பண்ணால் சம் முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இப்போது இதுதான் ஈஸியான சம், அவ்வளோதான் ஈஸி. ஸோ a1 b1 c1 அப்போனா கீழே இருக்குது -3 2k 2. நெக்ஸ்ட்டு b1 a2 b2 c2னா இதில் கீழே இருக்குது 3k 1 -5. இப்போது இது பார்க்க, இந்த கொஷின் பார்க்க நல்லா பாருங்களேன். x minus x1 by a, y minus y1 by b, z minus z1 by c. இங்கே இதே மாதிரி இருக்குது. x minus x1 by a, y minus y1 by b, z minus z1 by c. இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்படி பார்க்க இதே மாதிரியே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அழகாக கீழே இருக்கிறது எழுதிடலாம். சம்டைம்ஸ் கொஷினை ட்விஸ்ட் பண்ணுறது இப்படி கொடுப்பாங்க. இப்போ இப்படி கொடுப்பாங்க வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்கும் 1 minus x இப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் x1, எக்ஸ் தானே முன்னாடி இருக்கும், அதுவும் பாசிட்டிவில் இருக்கணும். இங்கே எக்ஸ் பின்னாடி நெகட்டிவில் இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அதை மாற்றணும். 1 minus x by 3 எனக்கு இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும். எக்ஸ் தான் ஃப்ரண்ட்டில் வேணும், பாசிட்டிவ் வேணும். ஸோ மைனஸை வெளியே காமனாக எடுக்கிறேன். எடுத்தேன்னா மைனஸ் காமனாக எடுத்தேன்னா ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும், +1 வந்து -1 ஆகிடும் by 3. இப்போ இந்த மைனஸ் கீழே தள்ளி விட்ருங்க. எக்ஸ் -1 by மைனஸ் கீழே தள்ளிட்டா -3. ஸோ இப்போது இந்த கொஷினையே இப்படி இருக்கிற கொஷினை இப்படி மாற்றிட்டு தான் நீங்கள் போடணும். ஓகேவா? நல்லா பார்த்தோம். இப்போது கீழே இருக்கிற -3 தான் எடுக்கணும். பார்த்த உடனே 1 minus x by 3 அதை மேலாம் கவனிக்காமல் கீழே இருக்க 3 மட்டும் எடுத்துடக்கூடாது. தப்பு தப்பு தப்பு, தலைவலி தப்பு. ஓகேங்களா? கீழே இருக்க 3 எடுத்துடக்கூடாது. ஸோ இப்போ எப்பவுமே இந்த 1 minus x இப்படிலாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி மேலே மாற்றிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே தள்ளிட்டு -3 தான் இருக்கணும், 3 எடுக்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? ஓகே ரைட்டா? இது கான்செப்ட் புரிஞ்சுச்சுல? ரைட். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். தோற இங்கிலீஷ் எல்லாம் பேசுவீங்க. x -1 by -3 கரெக்டாக? ஸோ இப்போது எல்லாம் கண்டுபிடிச்சி இந்த ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணுறேங்க. அவங்களே சொல்லிட்டாங்க பெர்பெண்டிகுலர் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே தான் வேணும். இப்போ a1 into 8, a1 into 8 -3 into 3k plus b1 into b2 2k into 1 plus நீங்களாம் 2k கிட்ஸ் தானே, ரைட்? நான் தான் 90s கிட்டா. -5 equal to 0. ஸோ இப்போ 3 3s are -9k plus 2k into 1 2k. இங்கே -10 equal to 0. -9 plus 2kனா -7k, -10 equal to 0. ஸோ -7k is equal to -10 எடுத்துட்டா +10. எனக்கு k தான் வேணும். அப்போது இந்த கேவை இங்கே வச்சுக்கலாம். இந்த -7 மல்டிப்ளிகேஷன் கொடுத்தாலும் டிவிஷன் வந்துடும். 10 by -7 மைனஸுமே கீழே கொடுத்து மைனஸ் மேலே தட்டுருங்க. ஸோ k is equal to -10 by 7. இதுதான் என்னோட k வேல்யூ. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கேன்னு கேட்டிருந்தாங்க. கே கண்டுபிடிச்சிட்டேன். சம்மு முடிஞ்சிருச்சு. எவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்தில் சம் முடிஞ்சு. 3 நிமிஷத்தில் மேகி தான் செய்ய முடியும். அழகாக சம்மே முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.